அம்மா நான் சும்மா இல்லடா. பேசும் தெய்வம். ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். பாட்டா? நானும் ஒரு வாரமா பாத்துட்டு இருக்கேன், ஒரே சோகமான பாட்டா கேட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் அம்மா பாட்டா கேட்டுட்டு இருக்கீங்களே. ஏய், பாட்டு நல்லா இருக்கும், அது அதனால கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லையே, ஒரே சோகமா உங்க அம்மா நினைப்பு வந்துருச்சோ? சோக பாட்டு நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு, அதனால கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதுல என்ன சோகமா இருக்கிறது? நான் ஒன்றும் சோகமா இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். சோகமா இல்ல. நான் என்ன சோகமா இருக்கேன்? கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். பழைய பாட்டு, சோக பாட்டு இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஏன் கேட்கறதுக்கு ரொமான்டிக் சாங் கேட்க வேண்டியதானே? அம்மா பாட்டா கேட்டுட்டு இருக்கீங்களே, உங்க அம்மா நினைப்பு வந்துருச்சோ? நான் இங்க உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு எல்லா வேலையும் படவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க துணியை துவைக்கிறதுல இருந்து, உங்க காலை பிடிச்சி விடுறதுல இருந்து, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ எல்லாம் செஞ்சு கொடுக்கறது நானு. ஆனா அம்மா பாட்டு கேட்டுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. கொண்டாட்டிக்குன்னு ஏதாவது ஒரு பாட்டு கேட்க வேண்டியதானே, ரொமான்டிக் சாங்கா? இல்லை, ஒரு வாரமாக நானும் பார்த்துட்டு இருக்கேன். பெட்ரூமில் போய் படுத்துக்கிட்டு சோகமான பாட்டு கேட்குறது, அங்கே உட்காந்துக்கிட்டு சோகமான பாட்டு கேட்குறது, அப்புறம் இங்கே உட்காந்துக்கிட்டு சோகமான பாட்டு கேட்குறது. நானும் ஒரு வாரமாக பார்த்துக்கிட்டு என்னைக்காவது ரொமான்டிக் சாங்னு ஏதாவது கேட்டிருக்கீங்களா? ஏன் கேட்க தான் செய்கிறேன், கேட்காமையா இருக்கேன். எங்க ஒரே ஒரு ரொமான்டிக் சாங் எங்கே பார்ப்போம்? இப்போ ரொமான்ஸ் சாங் வைக்கணும், அதானே? விடு. இது ரொமான்டிக் சாங்கா? ஆமா. ஏய், இது ரொமான்ஸ் சாங் தானே? இது ரொமான்ஸ் சாங் இல்லையா? இது சண்டை போடுற மாதிரி இருக்கு. என் கூட எப்போ பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், உங்கள் அம்மா நினச்சி சாங் கேட்கணும், அப்படித்தானே? என்னை பார்த்தா சண்டைக்காரி மாதிரி தெரியுதா? ஏய், இது நல்ல ஃபீலான நல்ல இஷ்டமான நல்ல ஃபீலான பாட்டு தான் இது. இது ரொமான்ஸ் சாங் தானே? ரொமான்ஸ் சாங் இல்லையா இது? இது ரொமான்ஸ் சாங்கா? இல்லை, கேட்குறேன். சண்டை போடுறவங்க தான் இது மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ உங்கள் மைண்டில் என்ன இருக்குது? என்னை பார்த்தா சண்டைக்காரி மாதிரி இருக்கு என்ன? இல்லைம்மா, என்ன சாங் கேட்டது ஒரு குத்தம்மா? வீட்டில் இருந்தால் சரி, வெளியில் போக விட மாட்டேங்கிற. வீட்டில் இருந்து டிவி பார்க்கலான்னா டிவி சத்தம் வருதுன்னு சொல்கிறேன். நான் பாட்டுக்கு சைலண்டாக உட்காந்து ஓரமாக உட்காந்து பாட்டு கேட்குறேன். பாட்டு கேட்குறதுலையும் அதுலேயும் ஏதாவது ஒரு குத்தம் கண்டுபிடிச்சா மனுஷன் என்ன தான் பண்ணுறது? ஆமாம், உங்களுக்கு உங்கள் அம்மா, உங்கள் தங்கச்சி, உங்கள் குடும்பத்தை மட்டும்தான் பிடிக்கும். எங்கள் அம்மா எனக்கு உயிர் மாதிரி. என் தங்கச்சி பாசக்காரி. அவங்க அப்படி, இவங்க இப்படி அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறீங்க. கட்டின பொண்டாட்டி என்னவா வச்சுருக்கீங்க உங்கள் மனசில்? சொல்லுங்க. ஏய், நீ தாம்மா எனக்கு, நீ என் சாமி மாதிரிம்மா. நீ என்னம்மா சாமி மாதிரியா? என்ன சொல்றீங்க? ஆமாம், அந்த சாமியும் நான் எது சொன்னாலும் புரிஞ்சுக்காது. நான் ஒன்று கேட்டால் அது ஒன்று செய்யும். எப்போவுமே நான் எது சொன்னாலும் அது கேட்கறது இல்லை, நம்ம சாதமாகவும் நடந்துக்கிறது இல்லை. நீனும் அப்படித்தான். நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று செய்வ, நான் சொல்கிறது எதையும் நீயும் கேட்கறது கிடையாது. நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று செய்வ. இப்போ கூட எதையாவது சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. என்னத்த சாமியோ, என்னத்த கொண்டாட்டியோ.